உங்களோட ஃபுட் அவுட்லெட்டில் ஒரு சிறந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா அதற்கான வீடியோ அளிக்கிற காணொலியாக தான் இது இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 7 முறை சர்டிஃபைட் ட்ரெயினர் மற்றும் ஆண்டர்பிரனர். ஒரு கஸ்டமருக்கு நம்ம சிறந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா சிம்பிளான இந்த 2 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு சிறந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தர முடியும். அதில் முதலாவது பார்க்க போகிறது 3 ஸ்மைல் டெக்னிக்ஸ். 3 ஸ்மைல் டெக்னிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கிரீட் வித் ஸ்மைல், சர்வ் வித் ஸ்மைல், தேங்க் வித் ஸ்மைல். இப்போது ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்கள வெல்கம் பண்ணும்போது ஸ்மைல் பண்ணி வெல்கம் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணும்போது ஸ்மைல் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அவங்க போகும்போது தேங்க்ஸ் சொல்லும்போது ஸ்மைல் பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கனாலே கஸ்டமருக்கு ஒரு டிலைட்டான ஒரு விஷயமாக தோணும். இந்த சிம்பிளான 3 விஷயத்தை செஞ்சாலே கஸ்டமர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தது 2வது மெத்தடான LAST மெத்தடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக நம்ம இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், ஒரு கஸ்டமர் உங்கள் அவுட்லெட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் அந்த கஸ்டமரை எப்படி முறையாக அணுகணுன்றத இந்த மெத்தடில் நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கலாம். ஸோ இதில் இருக்கிற LAST மெத்தடில் எல்லுன்னா என்னன்னு பார்ப்போம். எல்லுன்னா லிசன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கஸ்டமர் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ண விஷயத்தை நீங்கள் நல்லா லிசன் பண்ணணும். அந்த லிசனிங் பண்ணும்போது நீங்கள் எங்கேயாவது வேடிக்கை பார்க்குறதோ இல்லை வாட்ச் பண்ணுறதோ இந்த மாதிரி கஸ்டமர் சொல்லும்போது உங்களோட மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத கிளியராக நீங்கள் கேட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணதை நல்லா கிளியராக கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2வது ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். 2வது ஸ்டெப்னால் ஒன்றும் இல்லை, அப்பாலஜைஸ். இப்போது கஸ்டமர் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்டு அவருக்கு நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம், அந்த ஃபுட்டு ஹாட்டாக இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னு எடுத்துப்போமே. அவர் அந்த பொருளை சூடாக இல்லை அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காரு. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நேரத்தில், சாரி சார், இந்த மாதிரி எதிர்பாராத விதமாக உங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக ஆயிடுச்சு, ஸோ அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் அப்பாலஜைஸ் பண்ணணும். எடுத்த உடனே அவர் காலில் நீங்கள் உழுதுறக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நீங்கள் ஃபேக்காக தான் சாரி கேட்குறீங்க அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முதல்ல அவங்களுக்காக நீங்கள் வருத்தப்படணும். உங்கள் மேலே ப்ளேம் பண்ணிக்கிறதோ இல்லை கிச்சன் ஸ்டாஃப் மேலே ப்ளேம் பண்ணுறதோ இல்லை கம்பெனி மேலே ப்ளேம் பண்ணுறதோ இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லி அதற்காக நீங்கள் அப்பாலஜைஸ் பண்ணணும். சரி, இந்த அப்பாலஜைஸ் கேட்டதுக்கப்புறமா நாம் அடுத்தது என்ன பண்ணோன்னா, அவங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் அப்பாலஜைஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது கொடுக்க வேண்டியது அதுக்கு ப்ரொவைட் சொல்யூஷன், அதாவது சால்வ் பண்ணணும் அந்த ப்ராப்ளத்தை. ஸோ 3வது சால்வ்னா ஒன்றும் இல்லை, அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ரூட் காஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கஸ்டமர் தன்னோட சாப்பாடு சூடாக இல்லைன்னு சொல்லியிருக்காருன்னா அந்த சாப்பாடை எடுத்து கொண்டு போயிட்டு நீங்கள் அதை ஹாட்டாக கொடுக்கறதுக்கான வழிகளை நீங்கள் பார்க்கணும். அதற்கான டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்றதையும் நீங்கள் குறிப்பாக சொல்லணும். சொல்லிவிட்டு அவங்களோட பர்மிஷனோடு அவங்க ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அதை ஹீட் பண்ணி கொடுக்குறதோ இல்லை புதுசாக ஒரு ஃபுட்டை நீங்கள் கொடுக்குறதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை அந்த கஸ்டமர் எனக்கு இந்த ஃபுட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாரு இல்லை ரொம்ப அவர் டென்ஷனாக வர்றாரு அப்படின்னா அவரை கொஞ்ச நேரம் நீங்கள் அவரை பேச விட்டுருங்க. பேச விட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் கூல் டவுன் ஆவார். அதுக்கப்புறம் இதுக்கு நான் எந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்தா நீங்கள் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவங்கக்கிட்டே கேளுங்க. கண்டிப்பாக அவர் ரிலைஸ் பண்ணிட்டு அடுத்தது அவருக்கு என்ன வேணுன்றதை உங்ககிட்ட சொல்லுவார். அது கண்டிப்பாக உங்களோட நார்ம்ஸ் படி கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த சொல்யூஷனை அவருக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போது அவர் நியூவாக ஒரு ஃபுட்டு வேணும்னு கேட்டாருன்னா அந்த ஃபுட்டை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். பட் அதுக்கான டைமை நீங்கள் சொல்லிவிட்டு அவர்கிட்ட கிளியராக நீங்கள் வரணும். வந்ததுக்கப்புறமா கடைசியாக அவருக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணிவிட்டு அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் செக் பண்ணணும். அவர் திருப்தியாக தான் சாப்பிட்ருக்காரா, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்றத நீங்கள் 1க்கு 2 முறை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவருக்கு கடைசியாக தேங்க்ஸ் சொல்லணும். இந்த 2 மெத்தடையும் சரிவர நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் கஸ்டமர் சர்வீஸ் ஒரு நல்ல கிரேட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டாஃபாக இருக்கட்டும்
இல்லை உங்களோட மேனேஜர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்கள அடிக்கடிக்கு ட்ரெயின் பண்ணி இந்த 2 ஸ்டெப்பை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்றத ஒரு ஓனராகவோ இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனராகவோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை என்ஷூர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரெகுலராக உங்களோட கஸ்டமரை உங்கள் அவுட்லெட்டுக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான டூலாக அமையும். இது போன்ற ஃபுட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.